மனித இனம் தோன்றியதிலிருந்தே பேய் பற்றிய நம்பிக்கைகள் பரவலாக இருந்து வருகின்றன. துர்மரணம் அடைந்தவர்கள் ஆவியாக அலைவார்கள் என்று உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். வாய் பேச முடியாத நிலையில் இருந்த மனிதன் மொழி அறியாமல் இருந்த போதும் தன் சக மனிதன் இறந்து போனதும் பயந்து போனான். பேச்சு மூச்சில்லாமல் கிடக்கும் அந்த மனிதனின் உயிர் எங்கே இருக்கிறது என்ற புதிருடன் துவங்கிய பயம் இறந்தவன் கனவில் வந்து பயமுறுத்த அதுவே அவனது ஆவி என்று நம்பப்பட்டது. அதனால் தான் இறந்தவர்களின் உடலை பாதுகாப்பாக வைப்பதற்காக பெருங்கற்கால சின்னங்களை உருவாக்கினார்கள். அந்த இடத்தில் இறந்தவர்களின் உடலை சுற்றி அவர்களது உயிர் ஆவியாக சுற்றி கொண்டிருக்கும் என்று நம்பினார்கள். அந்த பெருங்கற்கால சின்னங்களில் இருந்துதான் சமாதி எழுப்பும் வழக்கம் பாரம்பரியமாக தொடர்ந்தது. இன்று அது ஒரு சம்பிரதாயமாகவே மாறிவிட்டது. விபத்துக்கள், போரில் இறந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் ஆவியாக வந்து பழி வாங்குவதாகவும் அவர்கள் வாழ்ந்த இடங்களில் பிறரை வாழவிடாமல் சுற்றி கொண்டிருப்பதாகவும் பல கதைகள் தோன்றின. இந்த பேய் நம்பிக்கை நமக்குத்தான் அதிகம் இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம். இந்த விஷயத்தில் வெளிநாட்டினர் அனைவரும் நமக்கு மேலே 1000 மடங்கு பேய் நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர். திகிலும் மர்மமான மம்மிகள் உருவானதெல்லாம் இந்த வகையில்தான். இன்னும் அந்த நம்பிக்கை அவர்களிடையே அதிகரித்திருக்கிறதே தவிர குறையவில்லை என்பதை உண்மை. ஆவிகளுடன் மீடியேட்டர் வைத்து பேசுவது போன்ற கலைகளில் உலகில் உள்ள பல நாடுகளில் உள்ளவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமான செய்தி.